விஜயை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்காதது ஏன் என்பது குறித்து விளக்குகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். நீங்க தொடரலாம். பாஜக தலைவர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்காக தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையிலும் ஆளுநர் அதற்கு இசைவு தெரிவிக்காமல் இருக்கின்றார். அதற்கான காரணம் என்னவென்றால், தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களின் எண்ணிக்கை, குறிப்பாக விஜய் வென்றிருக்கக்கூடிய 2 தொகுதிகள், அதில் ஒன்று விஜய் ராஜினாமா செய்தாக வேண்டும். எனவே இது போன்ற கணக்கீட்டு மாறுதல்கள் காரணமாகத்தான் ஆளுநர் இதுவரை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்வதற்கும் அமைச்சரவை பொறுப்பேற்றுக் கொள்வதற்கும் இசைவு தெரிவிக்காமல் இருக்கின்றார். எனவே இந்த கணக்குகளை நாம் பார்த்தோம் என்றால், தமிழ்நாடு சட்டப்பேரவையில மொத்தமாக 234 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். இதில் 50% இடங்கள் என்பது 117. ஒருவர் பேரவைத் தலைவராக அமர வேண்டும், அவருக்கு வாக்களிப்பதற்கான உரிமை இருக்காது என்பதன் காரணமாக அந்த 117 வாக்குகள் வேண்டும் என்றால் பேரவைத் தலைவர் எண்ணிக்கையை கழித்து விட வேண்டும். எனவே கூடுதலாக ஒரு பேரவைத் தலைவருக்கு ஒரு இடம் என்று 118 இடங்கள் இருந்தால் தன்னை மூடிக்கொண்டு ஒரு அணி ஆட்சி அமைத்து விடலாம். இப்பொழுது என்ன சிக்கல் என்றால், விஜய் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கின்றார். ஒருவருக்கு ஒற்றை வாக்கு தான் வழங்கப்படும் தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே. எனவே விஜய் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றாலும் அவர் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய வேண்டும். பெரம்பூரோ திருச்சி கிழக்கோ ஏதேனும் ஒரு தொகுதியை விஜய் ராஜினாமா செய்ய வேண்டும். எனவே தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய பலம் 233 குறைந்துவிடும். எனவே ஒரு எண்ணிக்கை குறையும் பொழுது அதில் 50% இடங்கள் என்பதும் குறையத்தான் செய்யும். எனவே 116 அந்த எண்ணிக்கை குறைந்துவிடும். ஆனாலும் கூட ஒரு சபாநாயகர் தேவை என்பதன் காரணமாக கூடுதலாக 117 இடங்கள் மொத்தமாக இருந்தால் விஜய் இப்போது ஆட்சி அமைத்து விட முடியும். எனவே விஜய்க்கு இப்போது இருக்கக்கூடிய சிக்கல் என்ன என்று பார்ப்போம். 108 இடங்களிலே தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருக்கின்றது. அதில் விஜய் மட்டும் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கின்றார். எனவே தாவேகாவினுடைய பலம் என்பதை 108 என்பதில் ஒன்றை கழித்து விட வேண்டும், 107 என்று வைத்துக் கொள்ள வேண்டும். 107 வந்து விட்டது. இன்னும் 117க்கு வேண்டும் என்றால், மொத்தமாக 117 வேண்டும் என்றால் 10 உறுப்பினர்கள் தேவை. இப்போது என்ன நடந்திருக்கின்றது? காங்கிரஸ் தன்னுடைய 5 உறுப்பினர்களை விஜய்க்கு வழங்கிவிட்டது. எனவே 10ல் 5 கிடைத்து விட்டது. 5ல் கிடைக்கும் பொழுது விஜயனுடைய எண்ணிக்கை 112 உயர்கின்றது. ஆனால் 117 வேண்டும் எனும் பொழுது இன்னும் ஒரு 5 உறுப்பினர்கள் தேவை. அந்த 5 உறுப்பினர்கள் எங்கிருந்து வரப்போகின்றார்கள்? இடதுசாரிகளிடம் இருக்கக்கூடிய 4, விடுதலை சிறுத்தைகளிடம் இருக்கக்கூடிய 2, இந்த 4ம் 2ம் சேர்த்தால் 6. இந்த 6 உறுப்பினர்கள் வந்து ஆதரவு தெரிவித்தால் தனக்கு தேவையான இடமான 5 என்பதையும் கடந்து கூடுதலாக ஒரு இடத்தையும் விஜய் பெற்றுவிட முடியும். அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்து விட முடியும் என்ற நிலையில் தான் விஜய்க்கு அந்த சவால் இன்னும் நீண்டு கொண்டே இருக்கின்றது. காங்கிரஸ் வெளிப்படையாக தன்னுடைய 5 உறுப்பினர்களை விஜய்க்கு ஆதரவு நிலைப்பாடு எடுக்க வைத்திருப்பதை போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ இடதுசாரிகளோ தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படையாக விஜய்க்கு ஆதரவாக மேற்கொள்ளும் வரை இந்த குழப்பம் நீடித்துக் கொண்டுதான் இருக்கும். இது போன்ற ஒரு குழப்ப நிலை இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே விஜய் தனிப்பெரும்பான்மை பெற்றவராக இருந்தாலும், அதாவது போட்டியிட்ட கட்சியிலேயே அதிகப்படியான இடங்களை பெற்ற அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருந்தாலும் கூட ஆளுநர் அழைக்கப் போவதில்லை. ஆளுநர் அரிதாக சில நேரங்களில் முடிவுகளை எடுப்பார். இது போன்ற முடிவை, அதாவது வழக்கமான மரபுகளை பின்பற்றி ஆளுநர் எடுக்கக்கூடிய முடிவு தனிப்பெரும்பான்மை பெற்றிருக்கக்கூடிய ஒருவரை ஆட்சி அமைப்பதற்கு அழைத்து விடுவார். அவர் 50% இடங்களை பெறாவிட்டாலும் கூட அவர் ஆட்சி அமைக்க அழைத்து விடுவார். அதன் பிறகு காலக்கெடு வழங்கி அதற்குள்ளாக தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபித்துக் கொள்ளட்டும் என்று வாய்ப்பு வழங்குவார். ஆனால் ஆளுநர் இந்த ஒற்றை வாய்ப்பை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் என்று யாரும் நிர்பந்திக்க முடியாது. அதற்கு பதிலாக ஆளுநருக்கு மேலும் சில அதிகாரங்கள் இருக்கின்றன. விதிவிலக்காக சில அரிதான சூழல்களில் அந்த அதிகாரத்தையும் ஆளுநர் பயன்படுத்துவார். அப்படித்தான் இப்பொழுது தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் அர்லேக்கர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்கின்றார். அதன்படி அர்லேக்கர் என்ன தெரிவித்திருக்கின்றார் என்றால், ஆளுநர் அவர்கள் அவர் 117 இடங்கள் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியும் என்று சொல்லி இருக்கின்றார். எனவே அந்த 117 இடங்களை பெறுவதற்காகத்தான் தமிழக வெற்றி கழகத்தினர் இப்பொழுது முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பக்கம் அரசியல் கட்சியினுடைய ஆதரவு பெறுவதற்கு முயற்சிக்கின்றார்கள், மற்றொரு பக்கம் சட்டப்பூர்வமான வழிகளில் என்ன செய்ய முடியும் என்றும் ஆலோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நீதிமன்றத்தை நாடுவதன் மூலமாக நீதிமன்றம் ஏதேனும் ஒரு தீர்ப்பை வழங்கி விஜய்க்கு நீங்கள் பதவி பிரமாணம் செய்து வையுங்கள், அதன் பிறகு அவருக்கு ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்தை கொடுத்து அதற்குள்ளாக சட்டப்பேரவையை கூட்டி தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று நீங்கள் விஜய்க்கு உத்தரவிடுங்கள் என்று ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் தரப்பில் அறிவுறுத்தல் வழங்கப்படலாம். எனவே நாம் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுப்போமா என்று சட்டப்பூர்வ வழிகளை ஒரு பக்கம் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மற்றொரு பக்கம் இதுபோன்று சென்றால் ஒரு சில நேரங்களில் விஜய்க்கு அது பின்னடைவாகவும் அமைந்துவிடும் என்பதன் காரணமாக நாம் ஏன் இருக்கின்ற கட்சிகளிலேயே நமக்கு ஆதரவாக உறுப்பினர்களை பெற முடியாது? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.